முக்கிய செய்தி, தமிழக அரசு கொறடாவாக சபரிநாதன் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். நாளை நம்பிக்கை வாக்கெடுப்பு கோரப்பட உள்ள நிலையில் அரசு கொறடாவாக சபரிநாதன் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். தமிழக அரசின் கொறடாவாக விருகம்பாக்கம் எம்எல்ஏ சபரிநாதன் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழக அரசின் கொறடாவாக விருகம்பாக்கம் எம்எல்ஏ சபரிநாதன் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். நாளை நம்பிக்கை வாக்கெடுப்பு கோரப்பட உள்ள நிலையில் அரசு கொறடாவாக சபரிநாதன் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். தமிழக அரசின் கொறடாவாக விருகம்பாக்கம் எம்எல்ஏ சபரிநாதன் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தாவேகா தனது பெரும்பான்மையை நாளை நிரூபிக்க இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் தற்போது தமிழக அரசின் கொறடாவாக சபரிநாதன் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். சபரிநாதன் எம்எல்ஏ அரசின் கொறடாவாக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். விருகம்பாக்கம் எம்எல்ஏ சபரிநாதன் தமிழக அரசின் கொறடாவாக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நௌசாத் வழங்க கேட்கலாம். நௌசாத், கொறடாவின் அதிகாரம் என்ன? தற்போது நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய எம்எல்ஏ சபரிநாதன் குறித்த விவரங்களையும் சொல்லுங்க. வணக்கம் சரவணன். நாளை சட்டப்பேரவையில் பெரும்பான்மை நிரூபிக்கக்கூடிய இடத்தில் தாவேகா இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் சபாநாயகராக ஜேசிடி பிரபாகரனும் குறிப்பா துணை சபாநாயகர் ரவிசங்கரும் மேலும் அவை முன்பவராக செங்கோட்டையில் நியமித்திருந்தார்கள். இந்த நிலையில் ஒவ்வொரு கட்சிக்கும் கொறடா நியமிப்பது வழக்கம். அந்த அடிப்படையில் ஆளும் அரசுக்கு பொறுத்தவரைக்குமே அரசு கொறடா நியமிப்பது ஒரு மரபாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் மிக தாவேகாவுடைய கொறடாவாக யாராக எதிர்பார்த்த நிலையில விருகம்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் சபரிநாதன் அரசு கொறடாவாக நியமித்தது மிக முக்கிய ஒன்றாக அப்படின்னு என்றால் இளம் அரசு கொறடாவாக சபரிநாதனே எதிர்பார்க்க அப்படின்னு கடந்த கால மூத்த தலைவரையே அரசு கொறடாவாக நியமிப்பார்கள். கடந்த ஆட்சியை பொறுத்துமே குறிப்பாக ராமச்சந்திரன் இருந்தார். அந்த ஊட்டி ராமச்சந்திரன் அரசு கொறடாவாக கட்சி இருந்தார். அதற்கு மிக முக்கியமாக சொன்னால் அதிமுக ஆட்சியர் ராஜேந்திரன் இருந்தார். அதே போக தாவேகா இருக்கக்கூடிய ஜோசப் விஜய் அவர் தலைமையிலான இந்த ஆட்சியில் யார் அரசு கொறடாவாக நியமிப்பாக எதிர்பார்க்கப்பட்டீங்க, அவருடைய ஓட்டுநருடைய மகன் சபரிநாதனுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டு எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவர் தற்போது அரசு கொறடா நியமித்திருப்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அரசால் சட்டப்பேரவை இருக்கும் போது இருக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளும் மேலும் சட்டப்பேரவையினுடைய மிக முக்கியமாக கூட்டத்தோட கூட்டுவதும் அலுவலக கூட்டம் உள்ளிட்டவை குறித்து மிக முக்கிய முடிவு அரசு கொறடா இருப்பார். அந்த அடிப்படையில அரசு கொறடாவாக சபரிநாதன் நியமித்திருப்பது மிக முக்கிய செய்தியாக இருக்கிறது. சரவணன். The Chennai Silks in Mega Summer Sale.